ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ. எனக்கு இப்போ தான் கூலி பார்த்துட்டு வந்தேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மைண்டில். அதை பற்றி ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்படியே எனக்கு பேன் இண்டியா மேலே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் தான் இந்த வீடியோ. ஸோ கூலி ஓகே, நல்ல படம், ஒரு தடவை பார்க்கலாம், அப்படி தான் இருந்துச்சு. ஹானஸ்ட் ஒப்பீனியன் அது. அடிச்சுக்கோங்க, என்னை பற்றி திட்டுங்க, பரவாயில்ல. ஆனால் என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் அதுதான். படத்தோட கதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓவராலாக பார்த்தா இது என்ன ஜானரில் வரணும்னா, ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானரில் தான் வரும். ஸோ கூலின்ற படம் வந்து ஒரு போர்ட்டில் நடக்கிற இடம். போர்ட் ஏரியாவில் சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பற்றி இன்வெஸ்டிகேஷனோ இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க மடிஞ்சு போகிறாங்க, இல்லை இறந்து போகிறாங்க. ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது அங்கே தான் ரஜினி சாரோட என்ட்ரி வருது. அப்புறம் அவங்க இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை கண்டுபிடிச்சாங்களா, பின்ன யாரு இறந்து போனாங்க, இதான் அந்த படத்தோட கதை. எதுக்கு இவ்வளோ இவ்வளோ யோசிச்சு சொல்கிறேன்னா நான், ஏன்னா படத்தை போய் ட்ரெய்லரில் உங்களுக்கு அவ்வளோ சொல்லலை, இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ நானும் உங்களை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்னு எவ்வளோ ப்ரீஃபாக வைக்க முடியுமோ அவ்வளோ ப்ரீஃபாக வச்சுருக்கேன். மற்றபடி ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ரஜினி சார் தான்ப்பா. என்னதான் மனுஷனுக்கு அவ்வளோ வயசானாலும் பார்த்தா தெரியறதே இல்லை. எனக்கு 20 கிட்ட தான் ஆகுது. ஆனாலும் எந்திரிச்சு என் காலை சத்தம் வரும், முதுகு பிடிச்சிட்ருக்கோம். முதுகு வலி, கை வலி, கால் வலி எல்லாமே எனக்கு இப்பயே இருக்கு. ஆனா மனுஷனுக்கு அப்படி நடக்கிறாரு, அப்படி ஆக்டிங் பண்றாரு, அப்படி ஆக்ஷன் சீன்ஸும் ஒரே இடத்துல நின்னு அடிச்சாலும், அது ஒரு ஸ்டைலா இருக்கு அதுவும். அவங்க பண்ற லைக் அந்த சின்ன சின்ன வெகுளியா ஒரு சேஷ்டைங்க பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஒரு காமெடி. அதுவும் இன்னும் அவ்வளோ எவர் கிரீனா இருக்கு. ஆனா மாஸா இருக்காரு. ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அவங்க வந்தாங்கன்னா, அவங்கள தவிர்த்து யாரையும் எங்கனால பார்க்கவும் முடியல. அவங்கள தவிர்த்து யார பத்தியும் யோசிக்கவும் முடியல. அவங்க வந்தாங்கன்னா, ஸ்க்ரீன் முழுக்க அவர் தான் இருக்காரு. மத்தபடி படம் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு விறுவிறுன்னு போயிடும். நல்லா ஒன் ஆஃப்டர் த அதர் சீன், நல்ல கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் ஆகட்டும். எவ்வளோ விஷயம் நடக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர் ஆவாது எங்கேயும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல தான் எனக்கு அந்த ட்ராக் ஃபீல் ஆச்சு. படம் போக போக கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. ஏன்னா இந்த கேமியோ கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள வராங்க. இந்த எக்ஸ்டெண்டட் கேஸ்ட் எல்லாம் உள்ள வராங்க. அதனால அவங்களுக்கு ஒரு கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் குடுக்கணும். இல்ல அவங்கள பத்தி கொஞ்சம் பேசணும். அவங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் குடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் லேக் ஆகும். அண்ட் கொஞ்சம் போரும் அடிக்கலாம் அங்க, இங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோனால எனக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. ரொம்ப புடிச்சுச்சு அந்த சீன்ஸ் எல்லாம். அண்ட் டயலாக்ஸ் பாதிக்கு மேல கேட்கல. என்ன புரிஞ்சுச்சோ அத வந்து பேசிட்டு இருக்கேன் நானு. ஸோ இதான் என்னோட ரிவ்யூ ஆஃப் கூலி. மத்தபடி எனக்கு இந்த பேன் இண்டியா பத்தி பேசணும்னு. பேன் இண்டியா ஆம், எல்லா படத்தையும் இப்ப பேன் இண்டியாவா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா மேஜர் ஹீரோ படத்தையும் இப்ப பேன் இண்டியாவா பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் எனக்கு லோகேஷ் கனகராஜ் மேல ஒரு தனி எனக்கு ஆக்சுவலா லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன் பிடிக்கும். அவங்க படம் எடுக்கிற விதம், அவங்க ஸ்டோரீஸ் யூனிக்கா இருக்கும் கொஞ்சம். அவங்க ஸ்டோரீஸ் யூனிக்கா இருக்கும். அவங்க படம் எடுக்கிற விதம், அவங்க ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பரா இருக்கும். அப்படி இருக்கும்போது அம் ஃபர்ஸ்ட் படத்துலருந்தே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் லோகேஷ் கனகராஜ. இப்போ ஃபர்ஸ்ட் படத்துல இருக்க லோக்கிக்கும், இப்ப இருக்கிற லோக்கிக்கும் ரொம்ப டிஃபரன்ஸஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் படத்துல இருந்த லோக்கி ஸ்டோரி, பின்ன ஸ்க்ரீன் பிளே, அது எப்படி காட்டணும், பிரசன்டேஷன், இத பேஸ் பண்ணி மட்டும், பின்ன டயலாக்ஸ், இத பேஸ் பண்ணி மட்டுமே ஒரு படத்த எடுத்த ஆளு, இப்போ எனக்கு எதுக்கோ நெறைய கேமியோஸ நம்பி படத்த எடுக்குறாரோ! அப்படி தோணுது. ஏன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் மாநகரம். அதுல உங்களுக்கு 2 மெயின் கேஸ்ட். அத சுத்தி எக்ஸ்டெண்டடா ஒரு அப்படி இப்படின்னு பார்த்தாலும் ஒரு ஆ 7, 8 பேர் இருப்பாங்க. அவ்வளோதான். ஆனா, பேசிக்கா நீங்க 2 கேஸ்ட்ட தான் ஃபாலோ பண்ணுவீங்க. அவங்கள சுத்தி என்ன நடக்குதோ, அதெல்லாம் இன்னும் எக்ஸ்டெண்டடா இன்னும் அந்த வேர்ல்ட் பில்ட் பண்ண வைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் படம் எடுத்தீங்கன்னா, கைதி. கைதியிலும் ஆல்மோஸ்ட் அதேதான். 2 மெயின் கேஸ்ட். ஒண்ணு வந்து அந்த ஆ கைதியோட கேரக்டர், கார்த்தியோட கேரக்டர், பின்ன இந்த வில்லனோட கேரக்டர். இவங்கள சுத்தி ஒரு விஷயம் நடக்குது. அவங்கள சுத்தி இருக்கிறது தான் இந்த இன்ஸ்பெக்டரு, பின்ன அந்த ரவுடி கும்பலு அவங்கலாம் இருக்கிறது அவங்கள சுத்தி தான். ஸோ இவங்கள சுத்தி தான் இந்த வேர்ல்டு இருக்கும். இவங்கள சுத்தி தான் இந்த படம் இருக்கும். 3 படம் எடுத்தீங்கன்னா விக்ரம். விக்ரம்ல ஃபஹத் ஃபாசில் ஒரு கேரக்டர், பின்ன விஜய் சேதுபதி ஒரு கேரக்டர், கமல் சார் ஒரு கேரக்டர். இவங்க 3 பேர் சுத்தி தான் அந்த வேர்ல்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு அ
இந்த 3 படத்துலயும் எடுத்து பார்த்தீங்கன்னா, 3 பேரு ஒரு 2, 3 பேர் வந்து மெயின் ஆக்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அப்டின்னா வெல் நோன் பீப்பிள். இப்ப கமல் சார எடுத்துக்கோங்க விக்ரம்ல, ஃபஹத் ஃபாசில எடுத்துக்கோங்க. இல்ல அ கைதில கார்த்தி சார எடுத்துக்கோங்க. இல்ல அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரா வந்தாங்களே, சாரி அவங்க பேர் எனக்கு தெரியல. அவங்கள எடுத்துக்கோங்க. அப்புறமா மாநகரத்துல 2 பேருமே நாட் தட் வெல் நோன் அப்போ. ஆனா உங்களுக்கு தெரியும் அவங்கள. ஸோ இந்த மாதிரி இவங்க 2 மெயின் கேரக்டர்ஸா இருப்பாங்க. மெயின் கேரக்டர்ஸ்ல இந்த 2 பேர் ஐ மீன் ஒரு ஃபேமஸான பீப்பிள் 2 பேர் இருப்பாங்க. 2, 3 பேர் இருப்பாங்க. அவங்கள சுத்தி தான் படம் இருக்கும். லியோல பார்த்தீங்கன்னா, அப்படி இல்ல. லியோல எவ்ளோ பேர் இருக்காங்க உங்களுக்கு. விஜய் சார் இருக்காங்க. த்ரிஷா மேம் இருக்காங்க. பின்ன அம் யாரு? சாண்டி இருக்காங்க. மிஷ்கின் இருக்காங்க. ஆ கௌதம் வாசுதேவ் மேனன் இருக்காங்க. ஆ சஞ்சய் தத், அர்ஜுன் சார். ஸோ இவ்ளோ பேர் இருக்காங்க. இவ்ளோ பேரும் மெயின் ஸ்ட்ரீம் ஆர்டிஸ்ட். இவ்ளோ பேர் உள்ள வரதுனால, இவ்ளோ பேருக்கும் நீங்க ஒரு கதை குடுக்கணும். இவ்ளோ பேருக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கணும். இல்லன்னா அவங்களோட ஸ்டோரியும், அவங்களோட கேரக்டரும் நீங்க டெவலப் பண்ணணும். அப்படி பண்றதுனால என்ன ஆவுது? அவங்களுக்கு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி குடுக்கற மாரி இருக்கு. அங்க ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ஜாஸ்தி குடுக்கறதுனால, உங்களுக்கு இங்க ஸ்டோரில அடிபடுது. இந்த மாதிரி தான் அ இதே இந்த படத்துலயும் ஆல்மோஸ்ட் அதே மாரி தான் இருக்கு. உங்களுக்கு ரஜினி சார் இருக்காங்க கூலில. பின்ன அ நாகார்ஜுன் சார் இருக்காங்க. அப்புறம் உபேந்திரா சார், பின்ன அமீர் கான். ஸோ இந்த மாதிரி ஸ்டார் ஸ்டட்டட் கேஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரில இருந்தும் ஃபேமஸ் பீப்பிள் எடுத்துட்டு வந்து இந்த படத்துல போட்டுருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பேக் ஸ்டோரியும் இப்போ இப்போ யோசிச்சு பாருங்களேன். எல்லா ஃபேமஸ் ஹீரோஸ் எல்லா இண்டஸ்ட்ரில இருந்தும் ஒரு ஃபேமஸ் ஆக்டர கூட்டி வந்து ஒரு படத்துல போட்டா, எல்லா இண்டஸ்ட்ரிக்காரங்களும் வந்து பார்ப்பாங்க. அது உண்மதான். ஆனா எல்லா இண்டஸ்ட்ரிக்காரங்களும் என்ன யோசிப்பாங்க? கர்நாடகால இருக்கவங்க, இல்ல கன்னடா தெரிஞ்சவங்க, "ஓ! உபேந்திராவுக்கு ரொம்ப நல்ல கேரக்டர் இருக்கும்பா" நெனச்சு வருவாங்க. ஆனா அவங்களுக்கு அங்க கேரக்டர் இல்லன்னா அவங்க டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்கன்னு, அங்க அவங்களுக்கு இன்னும் பில்ட் பண்ணி ஒரு கேரக்டர் குடுக்கணுமா இருக்கு. ஆனா அந்த கேரக்டரைசேஷன் ஒரு டைம் எடுத்து குடுக்கணும். அந்த டைம் வந்து அந்த ஸ்டோரில இம்பாக்ட் ஆகும். அதே மாரி தான் அமீர் கானுக்கு அ ஹா பாலிவுட்லருந்து அமீர் கானோட ஆடியன்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. வரவும் செய்வாங்க. ஆனா அங்க அகைன் அந்த டைம் ஃப்ரேம் அமீர் கானுக்கு குடுக்கணும். அவங்க கேரக்டரும் டெவலப் பண்ணணும். அங்க இது இம்பாக்ட் ஆகும். அதே மாரி தான் இருக்கு. இப்போ வர படத்துலலாம். இன்ஃபாக்ட் ரஜினி சாரோட லாஸ்ட் படம் ஜெயிலர். அதுல கூட ஆல்மோஸ்ட் அதே தான் ஆச்சு. இவ்ளோ பேர் இருக்காங்க. இவ்ளோ பேருக்கும் நீங்க ஹைப் மூவ்மெண்ட் குடுக்கணும். இவ்ளோ பேருக்கும் நீங்க அந்த அந்த சீனிக் வியூ குடுக்கணும். அந்த கேரக்டர் பில்டப் குடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கேரக்டரைசேஷன் குடுக்கறனால, அந்த ஹோல் ஸ்டோரியாவே இம்பாக்ட் ஆகுது. அதான் எனக்கு அந்த ராண்ட் இருந்தது. கூலி படத்த பத்தி பேச வந்த நானு, இத பத்தி பேசுன மாரி இருக்கு. ஏன்னா, இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியுது. இப்ப வர படத்துலலாம் அத லைக் ஹீரோஸ் பேஸ் பண்ணி இவங்க பான் இண்டியா படம் எடுக்குறாங்களோ, இன்ஸ்டெட் ஆஃப் அ ஒரு நல்ல கதைய எடுத்து அத ஒரு பான் இண்டியாவா பண்ணணும்னு எடுக்கிறத விட்டு, ஓகே இந்த ஹீரோ போட்டா இவ்வளோ பேர் ஆடியன்ஸ் வருவாங்க. அதனால இந்த பான் இண்டியா பண்றேன்னு எடுக்குறாங்களோ தோணுது. அண்ட் அது அதனால அந்த ஸ்டோரிக்கும் ரொம்ப இம்பாக்ட் ஆகுது. அதான். அந்த கூலி ரிவ்யூ என்னன்னா, இட்ஸ் குட் மூவி. ஒரு தடவ போய் பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. தலைவருக்காக பார்க்கணும் இந்த படத்த. அண்ட் அத விட்டு கூலி ரிவ்யூ நல்ல படம். அண்ட் பட் நாட் த பெஸ்ட் லோகேஷ் கனகராஜ் மூவி. ஆர் நாட் த பெஸ்ட் மூவி. லைக் ஓவராலா பார்த்தா நாட் த பெஸ்ட் மூவி. ஆ குட் மூவி. நல்ல படம். அவ்வளதான். ஒரு மார்ஜின் வச்சீங்கன்னா, லைக் அபோவ் ஆவரேஜ் வாங்கும்ன்னு சொல்லுவேன். மத்தபடி இந்த பான் இண்டியா பத்தி எனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு. அதான். மத்தபடி எதுவும் இல்ல. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.